அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை பனங்காடி, மதுரை செல்லூர் டு குளமங்கலம் ரோட்ல அமைஞ்சிருக்க பனங்காடி மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் அழகிய ஒரு 30 அடி தார் சாலையில பாருங்க. நல்ல ஒரு 30 அடி ரோட்ல கிழக்கு பார்த்த திசையில கம்பீரமா அழகான தோற்றத்தோட அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடு தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வீட்டோட முன்பக்க எம்எஸ் கேட்டையும் நம்ம பார்த்துருவோம். முன்பக்க பாதுகாப்புக்கு இந்த பிரம்மாண்டமான இந்த ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எம்எஸ் கேட்டை நம்ம திறந்து இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியாவை பார்க்குறோம். பார்க்கிங் ஏரியா பாருங்க, அருமையாக பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டி நல்லா சிறப்பாக நேர்த்தி அமைச்சிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவிலேயே வாலில் பாருங்க நல்ல டெக்கரேட்டிவ் லைட் கொடுத்து லைட் எஃபெக்டோட அந்த வாலில் ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் பார்த்துட்டு இருக்கும்போது லெஃப்ட்ல மாடிக்கு போற படி, அதுக்கு அடுத்தாற் போல அங்கே ஒரு செப்பரேட்டா ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம அந்த வாலில் இருக்க ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பிளஸ் மல்டி கலர்ல லைட் எஃபெக்டோட அமைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இப்போ வாங்க நம்ம இந்த கார் பார்க்கிங்ல இருக்க டாய்லெட்டை போய் பார்த்துருவோம். இந்த டாய்லெட் ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டாக அமைச்சிருக்காங்க. டாய்லெட் வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பேசியஸாக இருக்க கார் பார்க்கிங் ப்ளஸ் லைட் எஃபெக்டோட இருக்க வாலையும் பார்க்குறோம். இந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்ட்டுக்கு ஒரு 20 சதுரடி தான் கம்மி. 3 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. முன்பக்கம் பாருங்க, இப்போ தலைவாசல் படி கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. தலைவாசல்லையும் இன்னொரு எம்எஸ் கேட்டு 2வது பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எம்எஸ் கேட்டையும் நம்ம திறக்கிறோம். அடுத்ததை பார்த்தா தலைவாசல் தேக்கு மரத்தான கதவு கொடுத்துருக்காங்க. இது 3வது பாதுகாப்பு நமக்கு. அடுத்து இந்த ஹால் பகுதிக்கு நம்ம உள்ள வந்துட்டோம். இந்த ஹாலில் பாருங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிவி யூனிட் வித் பூஜா கபோர்டோட அமைச்சிருக்காங்க. கீழே தளத்துல பாருங்க 4க்கு 2 வெர்டிபிள் டைப்ஸ் நல்ல கிளாஸி லுக்ல அமைச்சிருக்காங்க. மேலே பாருங்களேன், அருமையா பால் சீலிங் பண்ணியிருக்காங்க வித் லைட் எஃபெக்டோட அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஹால் பகுதியிட்ட பார்த்துட்டு இருக்கும்போது பாருங்க, பூஜா கபோர்டு இன்பில்டாவே டிவி யூனிட்டோடய அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலு. மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அருமையாக அமைச்சிருக்காங்க. இந்த ஹால்லையே பாருங்க செல்போன் சார்ஜ் போடுறதுக்கு செல்போன் சார்ஜ் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பாருங்க 2 பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம ஒரு பெட்ரூம் பார்த்துருவோம். அதே சேம் யூனிஃபார்மா 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் சேம் டிசைன்லயே இந்த கிளாஸி லுக்ல இங்க தளத்துல போட்டிருக்காங்க. மேல இந்த பெட்ரூம்லயும் பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. மேல லாஃப்ட் எல்லாம் அருமையா கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வார்ட்ரோப் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்கு. வார்ட்ரோப் இருக்கு, மிரர் போயிடுச்சு, ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள். அது போக பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் சார்ஜர் ஸ்டாண்டும் இந்த பெட்ரூமில் போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஜன்னல் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் இருந்து ஒரு ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்கே ஒரு வாஷ் பேஷன் அமைச்சிருக்காங்க ஓடிஎஸ் ஏரியாவில். மேலே இப்போ ஓடிஎஸ் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு டோர் கொடுத்து இந்த பெட்ரூமுக்குரிய டாய்லெட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க. அருமையாக வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கான்செப்ட் டைல்ஸாக இருக்கு. அருமையாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இப்போ இந்த பாத்ரூம்க்கு ஒரு லோவர் ஜன்னல் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திருப்பி வந்துட்டோம். இந்த ஹாலில் இருந்து நம்ம கிச்சன் ஏரியா போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த கிச்சன் ஏரியாவில் உள்ள என்ட்ரு ஆகும்போதே லெஃப்ட்டில் பாருங்க நல்லா கிளாஸ் பதிச்சு நல்லா டெயில் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க பாருங்க.
அடுத்து மேலே லாப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து மாடுலர் கிச்சன் ஏரியா செட்டப் பார்க்குறோம். நல்ல ஒரு எல் டைப்ல கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க. ஜன்னல் இருக்கு. அடுத்து போதுமான அலமாரி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வாலில் பூரா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அடுத்து கிச்சன் வெண்டிலேஷன் ஃபேன் வைக்கிறதுக்கு ஹோல் எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து ஒரு ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கேயும் ஓடிஎஸ் ஏரியா கொடுத்து இது வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஓடிஎஸ் ஏரியா இருக்கிறதுனால கிச்சன் ஏரியாலையும் நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் கிடைக்கும். இந்த வீட்டோட கிச்சன் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் போய் பார்க்க போவாங்க. இந்த பெட்ரூம் டோர் பார்த்து பாருங்க. அடுத்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம இந்த பெட்ரூம் தான் பார்க்க போறோம். மேலே லாஃப்ட் முழுவதுமே பாருங்க நல்லா கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அதே 4x2 வெர்டிகல் டைல்ஸ் யூனிஃபார்மா நல்லா கிளாசி லுக்ல அமைச்சிருக்கு. இது பாருங்க மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. நல்லா 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் செல்போன் சார்ஜர் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. மேல பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட இந்த பெட்ரூம்லயும் அமைஞ்சிருக்கு. பாருங்க இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பாத்ரூம் இதுவும் வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க. எல்லா வால் முழுதுமே நல்ல கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு மேல ஒரு ஜன்னல் இருக்கு. ஆக இந்த வீட்டில் பார்த்தோம்னா நம்ம 2 பெட்ரூம் இருக்கு, 3 டாய்லெட் இருக்கு. ஹாலில் 2 பெட்ரூம்ல எல்லா இடத்துலையுமே பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றின ஹைலைட் விஷயம் சொல்லிடுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து பனங்காடி மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் 3 சென்ட்டுக்கு உட்பட்ட இடத்துல 900 சதுரடி கட்டுமானத்துல கிழக்கு பார்த்த திசையில கிழக்கு பார்த்த மனையில அமைஞ்சிருக்கு. தலைவாசலும் கிழக்கவே கொடுத்துருக்காங்க. ரோடு 30 அடி ரோடு இருக்கு. போர்டு 300 அடி போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பட்டா இருக்கு. லேஅவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. பில்டிங் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. பால் சீலிங் லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமு கார் பார்க்கிங்கோட அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட விலை 57 லட்சம் சொல்றாங்க. விலை குறைச்சி பேசிக்கலாம். இந்த வீடும் நம்ம வீடியோவும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி செட் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி நண்பர்களே.